வணக்கம் சார். இஸ்லாமியர் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் அப்படின்னு அமித்ஷா கூறியிருந்த கருத்துக்களும், இஸ்லாமிய தொடர்பான கருத்துக்கள் சமீப நாட்களாக பிரதமர் மோடி தெரிவித்த கருத்துக்கள், இதையெல்லாம் எப்படி ஒரு இஸ்லாமியரை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இடஒதுக்கீடு என்பது மத அடிப்படையில் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிற்பட்டோர் அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்போர் என்பதன் அடிப்படையிலே தான் இடஒதுக்கீடு கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே முதலாக திருத்தத்தை கொண்டு வந்தது தமிழகத்தில் இருக்கின்ற பிற்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்காகத்தான் இந்திய அரசியல் சட்டம் முதலாக திருத்தப்பட்டது. ஆக பிரதமர் மோடி சொல்வதாக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்வதாக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமியர்கள் என்று குறிப்பிட்ட அல்ல, பிற்பட்டவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அது இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவர்கள் பிற்பட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தால் பிற்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. எனவே தேவையில்லாமல் ஏதோ மதத்தை அடிப்படையாக கொண்டுதான் இடஒதுக்கீட்டை கொண்டு வரப்போகிறோம் என்ற ஒரு வாதத்தை இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் வைத்திருப்பது என்பது இஸ்லாமியர்களை ஏமாற்றுகின்ற முயற்சி என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், தமிழகத்திலே இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதிலே வெற்றியும் பெற்று சட்ட ரீதியாக இந்தியாவில் எந்த மாநிலத்தும் இல்லாத அளவுக்கு 69% இடஒதுக்கீட்டை தமிழகத்திலே பெற்று தந்திருக்கிறார். எனவே இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்திருக்கின்ற வழிகாட்டுதல் நெறிமுறையிலே எல்லா பொருளாதாரத்தில் அல்லது சமுதாயத்தில் பிற்பட்டு இருக்கின்றவர்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்பதில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி 45 மணி நேரம் தொடர்ந்து தியானம் மேற்கொள்கிறார். விவேகானந்தர் அவருடைய பாறையின் மீது அமர்ந்து இந்த ஒரு தியானத்தை புனித பணியை மேற்கொள்ள இருக்கிறார். அதோட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது குறித்து செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, தேர்தல் நடத்தை விதியை மீறுகிற செயல், அதனால் இந்த தியானத்துக்கு பிரதமர் மேற்கொள்கிற தியானத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கடந்த தேர்தலின் போது கூட பாரத பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் பத்ரிநாத் கேதார்நாத்திலே குகையிலே போய் 3 நாட்கள் தியானம் இருந்தார். அன்றைக்கு தேர்தல் விதிமுறை இல்லையா? தேர்தல் பிரச்சாரம் அவர் செய்யவில்லை. மௌனமாக இருந்து இறைவனை வழிபடுகின்ற ஒரு உன்னதமான செயலிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அது எந்த வகையிலே தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறிய செயல் என்று எனக்கு தெரியவில்லை. செல்வ பெருந்தகையை பொறுத்தவரை ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பதைப் போல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மோடிக்கு எதிராக சொல்ல வேண்டும், அதன் மூலம் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு இருக்கிறார். நான் கேட்கிறேன், தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது என்று சொன்னால் கடைசி பிரச்சாரம் 30ஆம் தேதி, 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் அவரவர்கள் வீட்டிலே இருப்பது அது ஒரு தியானம் போல தானே. நான் என் வீட்டிலே இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு இருக்கின்ற உரிமை என் வீட்டிலே இருக்கிறேன். அதுபோல் அவர் விவேகானந்தருடைய பாறையிலே தன்னைத்தானே தியானம் இருந்து தன்னை வருத்தி கொண்டு எந்த விதமான உணவையும் அருந்தாமல் திரவ உணவை மட்டுமே உட்கொள்வேன் என்று சொல்லி நாட்டு மக்களுக்காக, இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய சேமத்திற்காக எப்படி அன்றைக்கு விவேகானந்தர் அவர்கள் 3 நாட்கள் அந்த விவேகானந்தர் கன்னியாகுமரி பாறையிலே 3 நாட்கள் தியானம் இருந்தாரோ, அதற்கு பின்னால் உலக நாடுகள் முழுவதும் சுற்றி போய் இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டி காட்டியவர் வீரத்துறவி விவேகானந்தர். அவர் வழியிலே இன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பெருமை உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு 3 நாட்கள் தியானம் இருக்கிறார். இவரை பொறுத்தவரை, செல்வ பெருந்தகை பொறுத்தவரை, தயவு செய்து முதலிலே காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற
தலைவர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலையிலே யார் யார் சம்பந்தப்பட்டார்கள் என்று அவர் எழுதி வைத்ததாக கடிதங்கள் வெளியே வருகின்றன. அதிலே பல காங்கிரஸ் தலைவர்களுக்கு இத்தனை லட்சம் நான் கொடுத்தேன், அவர்களிடமிருந்து திருப்பி வாங்கித்தாருங்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் செய்வதை விடுத்து எப்படி ராமஜெயம் படுகொலை இதுவரை புரியாத புதிராக விளங்காத ஒரு மர்மமாக இருக்கிறதோ, அதை போல ஜெயக்குமார் படுகொலையையும் மறைத்து விடலாம் அல்லது ஜெயக்குமார் மரணத்தை மூடி பூசி முழுகி விடலாம் என்று அதற்கான முயற்சியிலே தான் செல்வ பெருந்தகை ஈடுபடுகிறாரோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, இவர் எந்த பிரச்சனை எடுத்தாலும், உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், ஒரிசா மாநிலத்திலே வி.கே. பாண்டியனை பற்றி நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறைமுகமாக பேசினார். உடனே அவர் தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார், தமிழர்களுக்கு எதிராக பேசிவிட்டார், அந்த சாவி தமிழகத்தில் இருக்கிறது என்று சொல்வதன் மூலம் தமிழர்களை சிறுமைப்படுத்தி விட்டார், அதை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் ஒரு வார காலத்திற்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவேன் என்று சொல்லி ஒரு வாரமாகிறது. இதுவரை முற்றுகையிட்டாரா? அவரை பொறுத்தவரை அறிக்கை அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர ஆக்கப்பூர்வமான அரசியல் அல்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு 30ஆம் தேதியிலே இருந்து 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் இருக்கின்ற தியானம் என்பது உலகம் முழுவதும் இந்தியாவின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும், உலகம் போற்றுகின்ற நாடாக இந்தியா உயர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அவர் தன்னை தியானத்தின் மூலமாக தன்னை வருத்திக் கொள்கிறார் என்பதுதான் உண்மையான நிலை. மேற்கு வங்காள மாநிலத்தில் ஊடுருவக்காரர்களை குடியமர்த்த திரிணாமுல் காங்கிரஸ் கடுமையாக முயற்சி செய்வதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, குடியுரிமை திருத்த சட்டத்தை இன்றைக்கு இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் என்ற மாய தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டம் என்பது, நான் இன்றைக்கு இந்தியன், எனக்கு இந்தியா குடியுரிமை இருக்கிறது, நான் தேர்தலிலே வாக்களித்திருக்கிறேன், எனவே குடியுரிமை திருத்த சட்டம் என்பது குடியுரிமை பறிக்கின்ற சட்டம் அல்ல, குடியுரிமையை வழங்குவதற்கான சட்டம். யாருக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பங்களாதேஷில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை அந்த நாடு விரட்டி அடிக்காது, எனவே அங்கிருந்து வருகின்றவர்களுக்கு இங்கே குடியுரிமை வழங்குவதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இவைகளெல்லாம் இஸ்லாமிய நாடுகள். இந்த இஸ்லாமிய நாடுகளில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட போவதில்லை. எனவே அவர்களுடைய குடியுரிமை அவர்கள் அங்கிருந்து வந்து கேட்டால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு சில கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே அந்த 3 நாடுகளிலிருந்து வருகின்ற இந்துக்களோ, சீக்கியர்களோ, புத்தர்களோ, புத்திஸ்டுகளோ அல்லது சமண மதத்தை சார்ந்தவர்களோ வந்தால் அவர்களுக்கு உடனடியாக குடியுரிமை வழங்கப்படும் என்பது குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய விதிமுறை. அந்த விதிமுறையின் அடிப்படையில் இன்றைக்கு மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை பங்களாதேஷிலிருந்து வருகின்றவர்கள் அதிகமாக கல்கத்தாவிற்கு மேற்கு வங்காளத்திற்கு வந்து அவர்களுக்கு குடியுரிமை வழங்கி அந்த குடியுரிமை பெற்றவர்களை தங்களுடைய வாக்கு வங்கியாக ஆக்கிக் கொள்கின்ற முயற்சியில் மம்தா பானர்ஜி ஈடுபடுகிறார் என்பதுதான் பிரதமர் மோடியினுடைய குற்றச்சாட்டு. ஏனென்று சொன்னால், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற மேற்கு வங்க அரசாங்கம் எதற்காக அதை சொல்லுகிறது? இப்படி பங்களாதேஷிலிருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கி அவர்களை தங்கள் வாக்கு வங்கியாக மாற்றிக்கொள்ள முயற்சியிலே மம்தா பானர்ஜி ஈடுபடுகிறார். இதைத்தான் பாரத பிரதமர் கண்டித்திருக்கிறாரே தவிர அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ அல்லது மற்ற மதங்களுக்கு எதிராகவோ எந்த விதத்திலும் பேசவில்லை. எல்லோரும் ஏதோ மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இன்றைக்கு முத்தலாக் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டம், அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த சட்டம். ஏனென்று சொன்னால் ஷரியத்திலே இந்த முத்தலாக் என்ற ஒன்று இல்லவே இல்லை. இஸ்லாமிய நாடுகளில் இந்த முத்தலாக் என்ற ஒரு நடைமுறை இல்லவே இல்லை. ஆனால் இந்தியாவிலே மட்டும் முஸ்லீம்கள் நினைத்தால் தன்னுடைய மனைவியை 3 முறை தலாக் என்று சொல்லி விவாகரத்து செய்துவிடலாம் என்று இருக்கின்ற
அந்த முறையை அடியோடு ரத்து செய்திருக்கிறார். அதற்கு சாவுமணி அடித்திருக்கிறார் மோடி. இதன் மூலம் இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஹஜ் பயணிகள் அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் வேண்டுமானால் போவதற்கு, இன்னும் சொன்னால் பெண்களும் தங்களுடைய ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இருக்கிறது. எங்காவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதையும் அவர் பேசவில்லை. பேசியதெல்லாம் அவர் நீங்கள் இஸ்லாமியர்களை மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுப்போம் என்று சொல்லுவது தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்குகின்ற ஒரு முயற்சி. இடஒதுக்கீடு என்பது மதத்தின் அடிப்படையில் இல்லை, பொருளாதாரம் பின்தங்கி இருப்பவர்களை வைத்துத்தான் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என்று அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் 80 நாடாளுமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை தொகுதிகள் கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெற்றுதான் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே அந்த கட்சி முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி என்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்ற இந்தியா கூட்டணி மக்கள் மத்தியிலே தோல்வியைத்தான் தழுவும். பிரதமர் மோடியினுடைய கனவு நிச்சயமாக பலிக்காது என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார். அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை அவர்தான் எப்பொழுதும் பகல் கனவு கண்டு கொண்டிருப்பார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது கூட YMCA மைதானத்திலே மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி அதிலே அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று அறிவித்தார். அதனுடைய விளைவு அதே மேடையில் இருந்த சந்திரபாபு நாயுடு வேறு பக்கமாக இறங்கிவிட்டு பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து கேட்டபோது ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமரா என்று கேட்டால் அது திமுகவினுடைய கருத்து, தெலுங்கு தேசம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மறுத்து விட்டார். ஆக அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணியிலே யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் தமிழகத்தை வைத்தே இந்தியாவை பார்க்கிறார். இன்னும் அவர் இந்தியாவை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அல்லது தெரிந்து கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அவருக்கு ஆங்கிலமும் பேச வராது, ஹிந்தியும் தெரியாது. தமிழே எழுதி வைத்து படித்தால் அதிலே தவறுகள் நிறைய இருக்கும். எனவே அவரை பொறுத்தவரை அவர்தான் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். மோடி 3வது முறையாக பிரதமராக வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்று நான் சொல்லவில்லை. அவர் தேர்தலுக்கு, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு யாரை பயன்படுத்தி தேர்தல் வியூகத்தை வகுத்தாரோ அதே பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கும் சொல்லுகிறார், மீண்டும் 3வது முறையாக மோடி தான் வருவார். மோடியை எதிர்ப்பதற்கான ஒரு பலமான தலைவர் எதிர்க்கட்சி வரிசையிலே இல்லை என்று அவரே சொல்லுகிறார். எனவே தயவு செய்து நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வருக்கு சந்தேகம் இருந்தால் அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த பிரசாந்த் கிஷோரை கேட்டு தெரிந்து கொண்டு மீண்டும் பிரதமராக மோடி தான் வருவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.